ஹலோ வியூவர்ஸ், நான் சிவசங்கரி பாஸ்கர். திஸ் இஸ் மை கிச்சன்லேருந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஹை ஃபைபராக ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாலே எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையாங்க. அந்த மாதிரி ஹெல்தியான ஹை ஃபைபர் ரவா அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்ட ரொட்டி ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அது கூடவே இந்த பீச் சைட் மிளகா பஜ்ஜிக்கு கார சட்னி கொடுப்பாங்க இல்லையாங்க, அது யாருக்கு தாங்க பிடிக்காது. அந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது சூப்பராக வந்துச்சு. அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு கேபேஜ் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாதி பீட்ரூட்டும் இது மாதிரி பொடியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை திருவிக்கலாங்க. புதினா ஒரு கை அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணது கட் பண்ணி எடுத்துகிட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டால் போதுங்க, ஏன்னா பொடியாக கட் பண்ணுறதுனால காரமாக இருக்கும். இஞ்சி பீசஸுங்களும் இது மாதிரி போட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். ஒரு கப் அளவு ரவை மிக்சியில் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிடுங்க, அது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் பவுலில் போட்டுட்டு, என்கிட்ட கொஞ்சம் கேரட் பொரியலும் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், அதுவும் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச ரவையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபோக்கில் பண்ணி பார்த்தங்க, என்ன இருந்தாலும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வராதுங்க. கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க. எள்ளு நல்லா அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எள்ளும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப கெட்டியாகவும் கூட பேசக்கூடாதுங்க. ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸு நல்லா மூடி வச்சிடலாங்க. அந்த டைமில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. பீச் சைட் கார சட்னி, ஒரு கை அளவு புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம் தாங்க போடணும், ஒரு 1/4 அளவு வெங்காயம் கூட சாப் பண்ணி போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, புளி ஒரு சின்ன சைஸ் அளவு புளி போட்டுட்டு தண்ணியே ஊற்ற வேணாங்க, அப்படியே திக் பேஸ்ட்டாகவே பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுட்டு இந்த சட்னியை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா டார்க் க்ரீன் ஆகிற அளவுக்கு செவக்க வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இப்போ ரொட்டி தட்டலாம் வாங்க. 2 பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பேப்பரில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாங்க. ஒரு டொமேட்டோ அளவு பால் இந்த ரொட்டி மாவு எடுத்துகிட்டு வச்சுட்டு அது மேலே இன்னொரு பட்டர் ஷீட்டும் போட்டுட்டு டபரால் இது மாதிரி ப்ரெஸ் ஷேப் பண்ணி எடுத்திங்கன்னா, ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க, ஒரு மீடியம் சைஸ் நம்ம அடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இது மாதிரி சின்ன பசங்களுக்கான ஸ்மால் பேன்கேக் பேன் இருந்துச்சுன்னா அப்படியும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்பப்போ திருப்பி நல்லா 2 சைடும் ப்ரௌனிங் வர மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. பசங்க இனிமேல் பீஸாவே கேட்க மாட்டாங்க, இதை பண்ணி கொடுத்தீங்கனாலே சூப்பராக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குன்னா நீங்கள் பெரிய சைஸ் ரொட்டிங்களே பண்ணிவிட்டு ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் ஃபீலிங்காக இருக்குங்க. எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போகுது பாருங்கள். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.